ஆப்போசிட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, மெஜாரிட்டியை பார்க்காதீங்க. காட் உங்கள் கூட இருந்தார்னா அவர் மெஜாரிட்டியை பார்க்க மாட்டார், உங்களுக்காக வந்து நிற்பார். எலியாவுக்கு ஆப்போசிட்டாக 450 பேர் மெஜாரிட்டி. ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஸோ எலியா ஒத்தாள் 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் சுட்டரித்து போட்டான். ஸோ அதே போல் அந்த சிங்கத்தோட தைரியம் எலியாக்குள்ளே இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சு, அதனால அந்த சிங்கத்தோட தைரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய பரிசுத்தமாக நாம மகிமைப்படுவதாக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். ஸோ நம்ம கடந்த வாரங்களில் இதை பற்றி பார்த்துருக்கோம்னா தரிசனத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ எசேக்கியேல் 1 அதிகாரம் 10 வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ 1 அதிகாரம் 10 வசனத்தில் எதை பற்றி கூறுகிறார் ஆண்டவர்? ஸோ தரிசனத்தை பற்றி கூறுகிறார். எசேக்கியேல் தரிசனம் காண்கிறார். ஸோ அந்த தரிசனத்தில் வலதுபுறத்தில் மனித முகமும் சிங்க முகமும், இடதுபுறத்தில் எருது முகமும் கழுகு முகமும் அவருக்கு தெரிகிறது. நாம் மனித முகத்தை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் சிங்க முகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த வாரம் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம்? சிங்க முகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஸோ எசேக்கியேல் தரிசனம் கண்டதில் 2வது முகம் வருது, அது சிங்க முகம் வருகிறது. ஸோ அதற்கு முன்பாக நாம் ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹோரிபா சந்தரி தொலோ. கண்களை மூடி, அனைவரும் கண்களை மூடி. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. இந்த நாளில் கூட எங்களை இங்கே நிற்க வைத்ததுக்கு உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்கள் கிருபை ரொம்ப ரொம்ப பெருசாக ஆண்டவரே. எங்களுக்கு அந்த தைரியத்தையும் அந்த பொறுமையும் எங்களுக்கு இந்த நாள் முதல் கொண்டு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கவங்க எந்த வியாதியில் இருந்தாலும், அது எந்த நோயாக இருந்தாலும், அது சின்ன மண்டவலியாக இருந்தாலும், அது இந்த நிமிஷமே சரியாவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அது இந்த நிமிஷமே சரியாவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த வியாதிகள் எல்லாம் ஓடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, நன்றி உணர்வுள்ள இருதயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப விரும்புகிற இருதயமாக இருக்கிறது ஆண்டவரே. ஓ, அந்த தாவீது சிங்கத்தை அடித்ததற்காக நன்றி சொன்னான், கரடியை அடித்ததற்காக நன்றி சொன்னான், கோலியாத்தை அதனால் தான் அடிக்க முடிந்தது ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட நாங்கள் சின்ன சின்ன வியாதிகள் சரியாவதற்காக நாங்கள் நன்றி சொல்லும்போது, நாங்கள் ஒரு நாள் மரணத்தை ஜெயிக்கிற ஆட்களாக எங்களை கொண்டு வந்து நிறுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் ஏதோ சிறிய வியாதியை விரட்டுகிறவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவதற்காக, மரணத்தின் மேல் அதிகாரத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எசேக்கியேலுக்கு சிங்க முகத்தை காட்டுவதற்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். அந்த சிங்க முகம் எதை குறிக்கிறது என்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. ஓ, இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே என்று சொல்லி இந்த சர்வீஸை நான் பிளஸ் பண்ணுகிறேன். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்தில் கூட நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடைய கூட இருப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும், நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்கள் வேலைகளை, எங்கள் தொழில்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் வேலைகளும் எங்கள் தொழில்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் எங்கள் தொழிலில் இன்னும் அதிகமான டெவலப்மெண்ட் காணணும் ஆண்டவரே. இன்னும் எங்கள் வேலையில் அதிகப்படியான போஸ்டிங்குள்ளே நாங்கள் போகணும் ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அடுத்த கட்ட நிலைமைக்கு அழைத்து செல்கிற தேவன், எங்களை அடுத்த லெவலுக்கு அழைத்து செல்கிற தேவன். ஓ, இருக்கிற லெவலில் இருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் அழைத்து செல்றதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு காரில் கீரை எப்படி மாற்றுறோமோ அதே போல் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்கள் கீர்களை மாற்றுகிறதுக்காக, எங்கள் வேகத்துகளை
வேகத்தை கூட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்கள் வேகம் கூடட்டும் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட உண்மை நம்பி இருக்கிற மனுஷர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ 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 ஜீசஸ். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவனாக இருந்தான் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட நாங்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ள நபர்களாக மாறுவதற்காக இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக நாங்கள் தரிசனத்தோடு இணைக்கப்படுவதற்காக எங்கள் தரிசனத்தோடு நாங்கள் இணைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது சிங்க முகத்தை நீங்கள் காட்டும்போது அந்த தைரியத்தையும் அந்த ராஜரீக அபிஷேகத்தையும் இந்த நேரத்தில் எங்கள் மேல் ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ராஜரீக அபிஷேகம் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக உங்கள் மீது ஊற்றப்படுவதாக. இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக அந்த ராஜரீக அபிஷேகம் உங்கள் மீது உங்கள் குடும்பங்கள் மீது ஊற்றப்படுவதாக என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். கர்த்தரும் அதுதான் ஆசைப்படுகிறார். நீங்கள் ஏதோ துக்கமுகமாக இருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். அவரோட ஏக்கமும் அவருடைய ஆசையும் என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்பது அவருக்கு சித்தம் கிடையாது. நீங்கள் சிரித்த முகமாக, முன்னாடி எப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி சிரித்த முகமாக இப்பொழுது மாறுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார். யாரோ ஒருவருக்காக, யாரோ ஒருத்திக்காக அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வாராக. இந்த நேரத்தில் கூட உன் காரியம் என்னவா முடிய போகுது என்று பயந்து கொண்டிருக்கிற உன் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உன் இருதயத்திற்கு முன்பாக நின்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உனக்காக பேசி கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக பேசி கொண்டிருக்கிறார். உன் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இந்த நேரத்தில் கூட உன் இருதயம் பயப்படக்கூடாது, உன் இருதயம் கலங்கக்கூடாது. ஏனென்றால், ஏன் நான் இருதயம் பயப்படக்கூடாது, ஏன் இருதயம் கலங்கக்கூடாது என்று நான் ஏன் சொல்லுகிறேன்னா, ஏன்னா நீ நீதிமான் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். நீதிமான் ஒரு நாளும் கலங்க மாட்டான். நீதிமான் ஒரு நாளும் துக்கமுகமாக இருக்க மாட்டான். ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்க வார்த்தையின்படி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னபடி நீதிமான் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவனாக இருப்பான் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட நீதிமானாக நீங்கள் இருந்தால் நீங்கள் சிங்கத்தை போல தைரியம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று நான் சொல்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும் கடன் பிரச்சனையா பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் கடன்களை மாற்றுவார். உங்களுக்கு வியாதி இருக்கிறதா, டாக்டர் சொல்லிட்டாரா எனக்கு முடியலை, டாக்டர் உங்களுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது, உங்களுக்கு கழுத்தில் கட்டி இருக்குது, உன் நரம்பில் பிரச்சனை இருக்குது, ஒரு ரத்த ஓட்டத்தில் சீராக இல்லை என்று டாக்டர் சொல்லிட்டாங்களா, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கும்போது, அவர் உனக்கு டாக்டராக இருக்கும்போது, இந்த டாக்டர் சொல்றத கேட்காத. அந்த டாக்டர், உனக்கு ஒரு டாக்டர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, வியாதி உன்னிடத்தில் கடந்து வருவது இல்லை, வியாதி உன்னை அணுகுவது இல்லை என்று மேல் மருத்துவர் சொல்லுகிறார். அவரை நம்பி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த நேரத்தில் கூட வியாதியோடு நீங்கள் அவரை அணுகும் போது உங்கள் வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும், கட்டிகள் எல்லாம் கரைந்து போகும். அது எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய ஹார்ட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்கள் கட்டிகளை கரைக்கிற நேரம் இது. உங்கள் கல்லான நெஞ்சங்களை உருகி பண்ணுகிற தேவன். எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியுங்க, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் கடவுள், அவர் கடவுளாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் கடவுளாக இருக்கிறார். எல்லா காரியங்களையும் அவரால் செய்ய முடியும்.
ஸோ ஒரு வசனத்தை நம்ம தியானித்து விட்டு நம்ம செய்தியின் வேலைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸோ என்ன வசனம்னா, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. ஸோ நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. ஸோ நீதிமான்னா யாரு? நீதிமான் யாரு? ஒரு நாள் நீதிமான் அசைக்க முடியாது, ஒரு நாள் நீதிமான் அசைக்க முடியாது. நீதிமான் கம்பீரமாக இருப்பான், ஒரு நாளும் நீதிமானை அசைக்க முடியாது. ஆனால் துன்மார்க்கர் பூமியில வசிப்பதில்லைனா அவர்கள் இந்த பூமியில நிலையாய் நிற்க மாட்டார்கள், அவர்கள் இந்த பூமியில் நிலையாய் தங்க மாட்டார்கள், இந்த பூமியை விட்டு கடந்து செல்வார்கள். அவர்கள் துன்மார்க்கர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே வசனத்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தொடராது இருந்து துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள். சோ ஒருவரும் தொடராதிருந்து துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். அங்க என்ன சொல்றாரு துன்மார்க்கரை பத்தி? இங்கே துன்மார்க்கரை பற்றி ஓடி போகிறார்கள் சொல்கிறாரு, அங்கே துன்மார்க்கரை பற்றி பூமியில் வசிப்பது இல்லைன்னு சொல்லுகிறாரு. அப்படின்னா ஓடி போகிறவர்கள்னா மரித்து போகிறவர்கள், மரித்து போனவர்கள் பூமியில் இருப்பது இல்லை என்று ஆண்டவர் மெய்யாகவே சொல்லுகிறார். ஸோ இங்கே நீதிமானை பற்றி எதை சொல்கிறாரு? 28:1 நீதிமானை பற்றி என்ன சொல்கிறாரு? நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். அங்கே நீதிமான்களை பற்றி என்ன சொல்கிறாரு? நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இங்கே நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். ஸோ சிங்கம்னா நீதிமான்னா தைரியம், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தரிசனம் இருந்தால் உங்களை தரிசனத்தோடு கனெக்ட் பண்ணுவது எது என்றால் ராஜரீக அபிஷேகமும் உங்களுடைய தைரியமும் கனெக்ட் பண்ணுகிறது. ஸோ அவர் உங்களுக்கு பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் பைக்கில் ஓட்டிட்டு வந்துக்கிருந்தேன், நைட் டைமில் பைக்கு ஓட்டிட்டு வந்துக்கிருந்தேன். ஓட்டிட்டு இருக்கும்போது நைட் டைமு ஆப்போசிட்டில் வர வண்டிலாம் லைட்டு பயங்கரமாக எரியும். நான் பைக்கில் போய்க்கிருக்கேன். ரோடு எனக்கு சரியாக தெரில. அங்கே ரோட்டில் ஒரு கல் கிடந்துச்சு, இவ்வளோ பெரிய கல் கிடக்கும்போது என் டயர் என்ன ஆயிடுச்சுன்னா, டயர் அந்த கல் ஏற்றிருச்சு. கல் ஏற்றினோனையும் என்னோடய கை ஹேண்ட்பாரை விட்டு ஒரு அடி கீழே இறங்கிருச்சு. ஸோ அந்த வண்டி அப்படியே சாயிற வண்டி, யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுற மாதிரி அந்த வண்டியை இருந்து என்னையை எழுப்பி விட்டார் ஆண்டவர். அந்த இடத்துல என் உயிரை காத்த தேவன் எனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதே போல எத்தனையோ விபத்துகள்ல இருந்து உங்களை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். ஸோ என்னையை காப்பாற்றின ஆண்டவர், என்னையை காப்பாற்றின என் அப்பா. ஸோ இந்த நேரத்தில் கூட உங்களையும் அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் ரோட்டில் போகும்போது எத்தனையோ விபத்துகள் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்களை சேதப்படுத்தாமல் அவர் இதுவரைக்கும் உங்களை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு அவர் வந்துடுவார். என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து, என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நெருக்கடி அந்த சூழ்நிலை வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். எடுத்துக்காட்டாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க. ஸோ அக்கினி ஜுவாலைக்குள்ள இயேசு வந்தார். அக்கினி ஜுவாலைக்குள்ள தேவன் வந்தார். ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ நான் இப்பொழுது உனக்கு ஒரு புதிய தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் மேலே இருந்து காப்பாற்றுகிற தேவன் அல்ல, உன் பக்கத்தில் இருந்து உன்னை காக்கிற தேவன். அவர் வானத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகிற தேவன் அல்ல, அவர் வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவர் உன் பக்கத்தில் இருந்து உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு அவர் உன்னை காத்து கொண்டிருக்கிறார், உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஸோ அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்.
ஸோ எத்தனையோ விபத்துகளில் இருந்து இன்ன வரைக்கும் உங்களை காப்பாற்றி உயிரோட திரும்பவும் எழுந்து ஓட வைத்திருக்கிறார் என்றால் அவர் உனக்கு உண்மையுள்ள நபராக இருக்கிறார். நீ எத்தனை முறைகள் தவறு செய்தாலும் அவர் உனக்கு உண்மையுள்ள நபராக இருக்கிறார். ஸோ மனிதர்கள் உன்னை விட்டு செல்லலாம், ஆனால் ஆண்டவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உன்னை விட்டு செல்லாத தேவனாக இருக்கிறார். ஸோ தரிசனத்தோட கனெக்ட் ஆயிருங்க. தரிசனத்தோட கனெக்ட் ஆகிறதுனா என்ன பிரதர்? தரிசனத்தோட எப்படி நாங்கள் கனெக்ட் ஆக முடியும்? அந்த தரிசனத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு தைரியம் வேண்டும். ஒரு சிங்கம் கர்ஜிக்குதுன்னா, கர்ஜிக்க போகுதுன்னா முன்னாடி சைலண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் கர்ஜிக்க ஆரம்பிக்கும். சைலண்ட்டாக இருந்து கர்ஜிக்கும் சிங்கம். ஆனால் நாய்கள் சும்மா அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் சிங்கத்துக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு 2 வாரம் 2 மெசேஜ் 3 மெசேஜ் நான் போடலை. ஒரு 3 மெசேஜ் நான் போடலை. ஏற்ற நேரத்தில் கர்ச்சிப்பதற்கு ஆண்டவர் என்னை இங்கே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதே போலதான் ஏற்ற நேரத்தில் உங்களை கர்ச்சிக்க செய்வாராக. ஸோ ஏற்ற நேரம், ஏற்ற காலம், ஏற்ற சமயத்தில் உங்களையும் ஆண்டவர் கர்ச்சிக்க செய்வார். புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். ஸோ சும்மா கத்துறதுக்கு நாம் ஒன்றும் நாய்கள் கிடையாது. சும்மா கத்துறதுக்கு நம்ம நாய்கள் கிடையாது. ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஆண்டவர் சில நாட்கள், சில காலங்கள் உங்களை அமைதியாக இருக்க வைத்தால் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று நான் உனக்கு சொல்கிறேன். இந்த மெசேஜ் நான் எடுக்கும்போது, இந்த சிங்கத்தை பற்றி நான் பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சிங்கம் எடுத்த உடனே கத்தாது, கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கும், பொறுமையாக இருந்து கர்ச்சிக்கும். அப்போ அந்த காட்டுக்கே கேட்குமா சிங்கத்தோட கர்ஜனைன்னு. உலகத்தில் அந்த சிங்கத்தோட கர்ஜனை மட்டும் தனியாக தெரியும். இந்த உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்கும் போதும் நீ வந்து பேசும்போது உன் வார்த்தை தனியாக தெரியணும்னா உன் வார்த்தை சிங்கத்தோட கர்ஜனை போன்று இருக்க வேண்டும். அதாவது அந்த சிங்கத்தோட அபிஷேகம் உனக்குள்ளே வர வேண்டும். அதாவது அந்த சிங்கத்தோட அந்த ராஜரீக அபிஷேகம் உனக்குள்ளே வரும்போது உன்னுடைய வாய்ஸு தனியாக தெரியும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நான் ஒரு 2-3 வாரம் மெசேஜ் போடலை. அவ்வளோதான், இவன் ஓஞ்சிட்டான், இவன் வந்து முடிஞ்சிட்டான் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். இவன் ஒரு மாதம் நல்லா பேசுவான், 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிருவான், திரும்பி வரமாட்டான் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். இவன் முடிஞ்சிட்டான், இவன் அழிஞ்சிட்டான், இவன் வரமாட்டான், அவ்வளோதான். ஒரு மாதம் நல்லா மெசேஜ் டெய்லியும் கொடுத்துருந்தான்ப்பா, அதுக்கப்புறம் கொடுக்குறதே இல்லைப்பா, அதுக்கப்புறம் யூடியூப்லேயே ஆளை காணாம்ப்பா. நான் ஒருவரும் தொடராதிருந்து ஓடி போகிறவன் நான் கிடையாது. நான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க என்னுடைய சிஸ்டமே அந்த மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ சிங்கம்னா எல்லா இடத்துலையும் கத்தாது, சிங்கம் எல்லா இடத்துலையும் கர்ச்சிக்காது. ஆனால் சிங்கத்தோட கர்ச்சனை தனியாக தெரியும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசணும் அவசியம் கிடையாது. தரிசனம் உள்ளவர்கள் எல்லா இடத்துலையும் பேசணும் அவசியம் கிடையாது. நாய்கள் தான் எல்லா இடத்துலையும் பேசும், எல்லா இடத்துலையும் நாய்கள் பேசும். ஆனால் சிங்கம் அதுக்கு டைம் வந்தால் மட்டும்தான் கடிச்சிக்கும். ஸோ ஆண்டவர் என்னை பொறுமையாயிருன்னு சொன்னார். பொறுமையாயிரு. நீ அடுத்த டாபிக் சிங்கத்தை பற்றி பேச போகிற. சிங்கத்தை பற்றி பேசணும்னா சில நாட்கள் அமைதியாக இரு என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஸோ நான் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நானும் அமைதியாக இருந்தேன். ஒரு டைம் வந்துச்சு, ஆண்டவர் பேச சொன்னார். உங்கள் முன் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ தரிசனம் உள்ளவர்கள் சிங்கம் குணம் உடையவர்கள் என்று நான் உனக்கு சொல்கிறேன். ஸோ நீதிமான்கள்
சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். அந்த ஆளுமை தன்மை உனக்கு வரணும். தரிசனம் இருந்தால், நான் முன்னாடி சொன்ன மெசேஜில் தரிசனம்னா ஃபஸ்ட்டு மனுஷனாக மாறணும் என்று நான் உனக்கு சொன்னேன். நான் உனக்கு வலியுறுத்தினது என்னதுன்னா, நீ ஃபஸ்ட்டு மனுஷனாக மாறு. தரிசனத்தோட ஒரு தரிசனம் உனக்கு தேடி வரும். உன்னை தேடி தரிசனம் கடந்து வரும். இந்த நேரத்திலையும் தரிசனம் உன்னை தேடி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீ மனுஷனாக மாறணும். அடுத்த வார்த்தை வருது. அதுக்கப்புறம் சிங்க முகம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மனித முகம், அப்புறம் சிங்க முகம், அதுக்கப்புறம் எருது முகம், அதுக்கப்புறம் கழுகு முகம். ஸோ இப்பொழுது நான் மனித முகத்தை பற்றி பேசிவிட்டேன். இப்பொழுது நான் சிங்க முகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ மனுஷனாக மாறணும். உனக்கு ராஜரீக அபிஷேகம் இந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. உனக்கு தைரியம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவின் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சிங்கத்தின் தைரியம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. சிங்கத்தின் தைரியம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் முடிஞ்சிட்டேன், நான் அவ்வளவுதான், முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்றவங்க நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I am coming. முடிஞ்சிட்டேன் நினைச்சாலும் திரும்ப வருவேன். ஏன்னா நான் சிங்கம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எனக்கு சாட்சி கொடுக்கிறார். அதே போலதான் உங்களுக்கும் சாட்சி கொடுப்பார். நீங்கள் ஒரு சிங்கமாக இருக்க வேண்டும். தரிசனம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சிங்கமாக இருப்பீர்கள். அந்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்கள். சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிக்கிறது. உன் ஊழியத்தில் உன் வீட்டில் ஒரு உயர்வனி பார்ப்ப. ஏன்னா சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிக்கிறது. சிங்கம் கர்ஜித்தால் எவன் பயப்படாமல் இருப்பான்? பிசாசு உன்னை கண்டு பயப்படுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீ மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் உனக்கு சிங்க முகத்தை ஆண்டவர் காட்டுகிறார் என்றால் நீ தைரியம் உள்ள நபராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் கூட நீ எதற்குமே பயப்படாமல் தைரியம் உள்ள நபராக, அதாவது எடுத்துக்காட்டாக எலியாவை சொல்லலாம். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நின்ற போது எலியா ஒற்றாளாக நின்று அந்த தீர்க்கதரிசிகளை தோற்கடித்தான். சிங்க மாதிரி நிற்கிறான் எலியா. அதே போலதான் நீங்களும் ஆப்போசிட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, மெஜாரிட்டியை பார்க்காதீங்க. காட் உங்க கூட இருந்தார்னா அவர் மெஜாரிட்டியை பார்க்க மாட்டாரு, உங்களுக்காக வந்து நிற்பாரு. எலியாவுக்கு ஆப்போசிட்டா 450 பேரு மெஜாரிட்டி. ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. எலியா ஒத்தாளு 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் சுட்டரித்து போட்டான். அதே போல அந்த சிங்கத்தோட தைரியம் எலியாக்குள்ள இருந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சு. அதனால அந்த சிங்கத்தோட தைரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல எத்தனை பேர் பேசினாலும் அதை நீங்க காதுக்குள்ள வாங்க மாட்டீங்க. நீங்க முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருப்பீர்கள். ஏனால் துன்மார்க்கன் ஒருவனும் தொடராமல் இருந்து அவனை ஓடி போகிறான். ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சிங்கம்னா நீங்கள் தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள அந்த தைரியம் இருக்க வேண்டும், உங்களுக்குள்ள அந்த பொறுமை இருக்க வேண்டும். பொறுமையாகவும் தைரியமாகவும் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான தரிசனம் தொடங்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் பொறுமையாக தைரியமாக இருக்கும்போது உங்களுக்கான தரிசனம் தொடங்க ஆரம்பிக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த நேரத்திலையும் பொறுமை இல்லாம இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், காலங்கள் கடந்து போயின, ஆனால் நான் ப்ரேயர் பண்ணது ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காலங்கள் கடந்து போயிருந்தாலும் பரவாயில்லை, உன் தரிசனம் இன்னும் சாகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு.
காத்திரு, அந்த தரிசனத்துக்காக காத்திரு. நீ பொறுமையா இருக்கும்போது உனக்கான தரிசனம் உன்னை தேடி வருகிறது. நீ தைரியமாக இருக்கும்போது நீ அந்த தரிசனத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்கிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். தரிசனம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் ஏதோ ஒரு எசேக்கியேலுக்கு சும்மா ஏதோ ஒரு முகத்தை காட்டலைங்க, மனுஷ முகத்தை சும்மா காட்டல. மனுஷனா மாறுறா, அதுக்கப்புறம் ராஜரீக அபிஷேகம் வரும், தைரியம் உனக்குள்ள வரும். ஆண்டவர் சிங்க முகத்தை அடுத்து காட்டுவதற்கான நோக்கம், நீ மனுஷனா மாறின உடனே, அதாவது நீ அன்பாக மாறின உடனே உனக்குள் அந்த தைரியம், உனக்குள் அந்த பொறுமை, உனக்குள் அந்த ராஜரீக அபிஷேகம் கடந்து வருகிறது. அடுத்த வாரத்திலிருந்து எருது முகத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரம் கழுகோட முகத்தை பற்றி பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஸோ தைரியம் இருக்க வேண்டும். யூடியூப்பில் ஒரு 2 வாரம் 3 வாரம் மெசேஜ் போடல உடனே அவ்வளோதான், இவன் முடிஞ்சிட்டான், இவன் அடுத்து வரமாட்டான், இவன் அடுத்து பேச மாட்டான் அப்படி நினைத்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாய்கள் அடிக்கடி குலைக்கும், சும்மா குலைக்கும். ஆனால் சிங்கம் எப்பயாவது தான் கர்ஜிக்கும். நாய்கள் தான் சும்மா குலைக்கும். நீங்கள் சிங்கமாக இருந்தால் தகுந்த நேரத்தில் நீங்கள் பேசுவீர்கள் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ சும்மாலாம் பேசாதீங்க. இனிமேலாச்சும் இந்த டெசிஷனுக்குள்ளே வாங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் வாய்களை திறந்து சும்மா பேசியிருப்பீங்க, நிறையா பேசியிருப்பீங்க, வளவலன்னு பேசியிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்லுகிறார், நீங்கள் சிங்கமாக இருந்தால் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற சமயத்தில் நீங்கள் பேசுவீர்கள். அந்த பேசும்போது அப்பொழுது உங்களுக்கு ஒரு மதிப்பு கடந்து வரும். சும்மா பேசினா மதிக்க மாட்டார்கள், கரெக்டான டைமில் பேசினா மதிப்பார்கள். ஸோ இந்த நேரத்தில் கூட உங்களுக்கான டைம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்கள் நீங்கள் பேசி உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிருந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் நீங்கள் பேசும்போது உங்களுக்கான மரியாதை கடந்து வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனிமேல் நீங்கள் பேசும்போது உங்களுக்கான மரியாதை கடந்து வருகிறது. உங்களுக்கான மரியாதை கடந்து வரும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். தரிசனத்தோடு இணைக்கப்பட்டிருங்கள், சிங்கத்தோடு இணைக்கப்பட்டிருங்கள். அவர் யூதராஜ சிங்கமாக இருந்தார். ஸோ நீங்களும் அவரை போல யூதராஜ சிங்கமாக இருங்கள் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸோ நீங்களும் யூதராஜ சிங்கமாக இருக்கணும். சிங்கத்தோட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, தரிசனம் எப்படி நம்ம கூட கனெக்ட் ஆகுது. ஆண்டவர் ஃபஸ்ட்டு மனுஷ முகத்தை காமிச்சாரு. அன்பு, உணர்வு, ஃபீலிங்ஸ், மனுஷனா மாறுறது. அது இப்போ ஏன் சிங்க முகத்தை காட்டுறாருன்னா, நீ மனுஷனா மாறிட்ட, ஓகே, எல்லாமே உணர்வு இருக்குது, உனக்கு அன்பு இருக்குது, ஓகே, தரிசனத்தை நீ தொடங்க ஆரம்பிச்சிட்ட, அடுத்து உனக்கு நான் தரேன், தைரியத்தை தருகிறேன். தைரியத்தை அவர் தருவாராம். தைரியத்தை தருகிற ஆண்டவர் ராஜரீக அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு தனித்துவமான அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் கூட ஒரு தனித்துவமான அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வருகிறது. அந்த அபிஷேகத்துக்கு நீங்க பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்குள் அந்த அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு ராஜரீக அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வருகிறது. ஒரு ராஜரீக அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வருகிறது என்று விசுவாசியுங்கள். சும்மா பேசாதீங்க. உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். சிங்கம் போல கர்ஜிக்க வேண்டும். காடே அதரும். சிங்கம் கர்ஜிக்கும் போது காடே நடுங்கும். நீ பேசும்போது உன் பிரச்சனைகள் நடுங்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்.
இந்த நேரத்தில் கூட நீ பேசி கொண்டிருக்கும் போது உன் பிரச்சனைகள் உன்னை பார்த்து நடுங்க வேண்டும். நீ பேசும்போது உன் கடன்கள் உன்னை பார்த்து நடுங்க வேண்டும். நீ பேசும்போது உன் நோய்கள் உன்னை பார்த்து நடுங்க வேண்டும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸோ பேசுறதுல எல்லாமே இருக்கு, பேசுறதுல எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மெசேஜில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிங்கத்தை போல் தைரியமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இத்தனை நாட்கள் நீங்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பயந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பயந்த நபராக உருவாக்கவில்லை. உங்களை ஒரு சிங்கத்தை போல தைரியம் உள்ள நபராக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் சிங்கத்தை போல இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஸோ பயந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போயின. நீ பயந்த காரியம் உனக்கு அற்புதத்தில் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கு பயந்தீங்களோ அந்தந்த காரியத்துக்கு இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களை சிங்கமாக பார்க்கிறார், ஒரு தைரியம் உள்ள நபராக பார்க்கிறார். அந்த மாதிரி ஒரு டிசைனுக்குள்ளே உங்களை கொண்டு வருகிறார். ஸோ நீங்கள் பயந்தவர்கள் கிடையாது, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். நீங்கள் பயப்படுற விஷயம் அது அற்புதத்தில் முடிய போகுது. நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு அற்புதத்தில் முடியும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட நீங்கள் எந்த விஷயத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு தைரியம் கடந்து வரும். நீங்கள் கடனை குறித்து பயந்து கொண்டிருந்தீங்களா, பணத்தை குறித்த ஒரு தைரியம் உங்களுக்கு கடந்து வருகிறது. ஒரு நோயை குறித்து பயந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த நோயை குறித்த தைரியம் கடந்து வருகிறது. அந்த நோய்களுக்கு மேலே ஒரு ஆளுகையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். சோ நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, சிங்கங்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை, சிங்கங்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை. சோ ஒரு சிங்கம் பிறக்காதுங்க, ஒரு சிங்கம் பிறக்காது, ஒரு சிங்கம் உருவாக்கப்படும், உருவாகும். ஒரு சிங்கம் உருவாகும், ஒரு சிங்கம் பிறக்காது, ஒரு சிங்கம் உருவாகும். நாளாக நாளாக அது சிங்கமாக உருவாகும். ஸோ உங்களுக்குள்ளேயும் நான் அந்த அபிஷேகம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு நம்புகிறேன். ஸோ இத்தனை நாட்கள் நீங்கள் பயந்து இருக்கலாம் சில காரியங்களுக்காக, ஆனால் இனிமேல் பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பயப்படாமல் இருந்தால் தரிசனம் உங்களுக்குள் கனெக்ட் ஆயிரும். தரிசனம் கனெக்ட் ஆகுங்க. என்ன தரிசனத்துக்காக ஆண்டவர் உங்களை படைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கினாரோ, தாயின் கர்ப்பத்தின் முன் குறித்தாரோ, அந்த நோக்கத்தை ஆண்டவர் பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு உணர்வு, ஒரு அன்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது என்ன கொடுக்கிறார் என்றால் தைரியமும் ராஜரீக தன்மையும் ஒரு அபிஷேகமும் தனித்துவமான ஆற்றலும் இந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்ததுக்காக தான் ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு, அந்ததுக்காக தான் உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. ஸோ சிங்கத்தை போல் தைரியமாக இருங்கள். ஒருவனும் தொடராது இருந்த துன்மார்க்கன் அவனே ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட அந்த சிங்கத்தோட தைரியம் உங்களுக்குள் கடந்து வருவதாக. ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ராஜரீக அபிஷேகத்தை கொடுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை உருவாக்கினது, என்னை தாயின் கர்ப்பத்தில் என்னை பாதுகாத்தது உண்மை என்றால் இந்த நேரத்தில் இருந்து நான் எந்தெந்த காரியத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறேனோ அந்தந்த காரியத்துக்கு நான் பயப்படாமல் நான் இன்னும் அதிகமாக முன்னேறி செல்வதற்கான அந்த தைரியத்தை எனக்கு கொடுங்க, ஆண்டவரே. கடன் பிரச்சனையில இருந்து என்னை விடுதலை ஆகிறதுக்கான ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க, ஆண்டவரே. இந்த நோயிலிருந்து நான் விடுதலை ஒரு தைரியத்தை எனக்கு கொடுங்க, ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள் என் குடும்பத்தை சுற்றி வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுதலை ஆவதற்கு அந்த தைரியத்தை, அந்த சிங்கத்தின் அபிஷேகத்தை, அந்த ராஜரீக அபிஷேகத்தை எங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுப்பீராக என்று நான் மெய்யாகவே சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அந்த ராஜரீக அபிஷேகம் உங்களுக்குள் செயல்படும். ஸோ சிங்கமாக இருந்தால் ஐ am coming என்று சொல்லுங்கள். ஸோ உங்களை முடிச்சு விடுறதுக்கு இங்கே யாரும் பிறக்கவில்லை. நீங்கள் சிங்கம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் யூதராஜ சிங்கம் என்றால் அவருடைய பிள்ளை நீ. அவர் யூதராஜ சிங்கம் என்றால் அவருடைய பிள்ளை நீ. நீயும் சிங்க குட்டியாகத்தான் இருக்க வேண்டும்.
ஸோ நீ கர்த்தரை தேடுகிற நபராக இருந்தால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்கள் இருந்தால், இந்த நேரத்தில் கூட உன் பிரச்சனை உன் பிரச்சனைக்கு தேவையான பணத்தை நீ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற. இப்போ உனக்கு கடன் இருந்துச்சுன்னா யார் தான் பணம் கொடுப்பா, யார் எனக்கு இந்த கடன்லேருந்து என்னை விடுதலை ஆக்குவா அப்படின்னு தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற, பணத்தை தேடி பணத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிற. உனக்கு உடம்பு சரியில்லாட்டினா, உனக்கு உடம்பு முடியலாட்டினா ஆஸ்பத்திரியா ஓடுற. ஆஸ்பத்திரியில் இல்லைங்க உங்க நன்மை, மற்றவர்களின் பணத்தில் இல்லைங்க உங்க நன்மை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அவர் நன்மை குறைவுபடாது. ஸோ நன்மை குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடி ஓடி வர வேண்டும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால், உங்களுக்கு காய்ச்சல் என்றால், உங்களுக்கு சுகர் என்றால், உங்களுக்கு கேன்சர் என்றால், உங்களுக்கு கட்டி என்றால், உங்களுக்கு குழந்தையின்மை என்றால் நீங்கள் மருத்துவமனையை தேடி ஓடக்கூடாது. கர்த்தரை தேடி ஓடி வரும்போது அவர் உங்களை ஒரு நன்மையும் குறைபடாமல் உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு பணம் தேவை என்றால் நீங்கள் பணத்தை தேடி ஓடாதீர்கள், கர்த்தரை தேடி ஓடி வாருங்கள். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற நபராக இருக்கிறார். ஸோ தரிசனத்தோட கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கிறது, அந்த தைரியம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் எதை பற்றி பேச விரும்புகிறேன் என்றால், தைரியத்தை பற்றியும் பொறுமையை பற்றியும் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த பொறுமையும் இந்த தைரியமும் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் தரிசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த பொறுமையும் இந்த தைரியமும் உனக்கு இருந்துச்சுன்னா, சிங்கத்தோட பொறுமை சிங்கத்தோட தைரியம் இருந்துச்சுன்னா நீதான் ராஜா. வேலை செய்கிற இடத்துல சிங்கத்தோட தைரியமும் சிங்கத்தோட பொறுமையும் இருந்துச்சுன்னா நீதாங்க எல்லாம். உன் தொழில சிங்கத்தோட பொறுமையும் சிங்கத்தோட தைரியமும் இருந்துச்சுன்னா நீதான் எல்லாம். ஸோ அன்பு இருக்கு, வந்துட்ட பொறுமை இருக்கு, தைரியம் இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட அந்த சிங்கத்தோட தைரியமும் ராஜரீக அபிஷேகமும் இந்த நேரத்தில் உங்களுக்குள் கடந்து வருவதாக என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களை இந்த மெசேஜுக்கு ரெடி பண்ண உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த மெசேஜின் மூலமாக நாங்கள் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் நாங்கள் பயந்து இருக்கலாம், நாங்கள் பயந்து போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நாங்கள் பயப்படாமல் எந்தெந்த காரியத்துக்கு நாங்கள் பயந்து போய் நடுங்கி போய் இருந்தோமோ அந்தந்த காரியத்துக்கு நாங்கள் பயப்படாமல் இனிமேல் அந்தந்த காரியத்தை நாங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸோ எலியாவை போல ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எலியாவின் அபிஷேகத்தை எங்களுக்குள் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம புதன்கிழமை சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் நம்ம எருது எதன் மூலமாக தரிசனத்தோடு கனெக்ட் ஆகுது. ஸோ மனிதன் அன்புனால தரிசனத்தோடு கனெக்ட் ஆகுறான், சிங்கம் தைரியத்தினால தரிசனத்தோடு கனெக்ட் ஆகுது. எருது எதனால் தரிசனத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம், கழுகு எதனோட தரிசனத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்பொழுது நம்மள்கிட்ட அன்பும் இருக்குது, தைரியமும் இருக்கிறது. அன்பும் இருக்குது, தைரியமும் இருக்குது என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். ஓகே கைஸ், பாய்.